This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கிது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மகா கும்பமேளாவில் மீண்டும் தீ விபத்து. திடீரென பற்றி எரிந்த கூடாரம், பெரும் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நடந்து வருகிறது. அங்கு புனித நீராட மக்கள் குவிந்து வரும் சூழலில் திடீரென 18வது செக்டரில் தீ விபத்து ஏற்பட்டது. பல கூடாரங்கள் எரிந்து சாம்பலாயின. இந்துக்களின் முக்கியமான மத ஒருங்கிணைப்பு ஒன்று கூடல் நிகழ்ச்சியாக அறியப்படும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் பிரத்யக்ராஜ் நகரில் நடந்து வருகிறது. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் நிகழ்வாகும். கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வெகு சிறப்பாக நடந்து வருகிறது. இதில் பல கோடி பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுவார்கள். இதற்கிடையே மகா கும்பமேளாவில் 18வது செக்டரில் இப்போது தீ விபத்து ஏற்பட்டது. சங்கராச்சாரியர் மார்க்கில் உள்ள ஹரிஹனந்த் முகாமில் உள்ள கூடாரங்களில் இருந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றன. இந்த தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அங்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் மீண்டும் தீ விபத்து ஏற்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகா கும்பமேளாவில் இப்போ திரும்பவும் தீ பற்றி எரிஞ்சிருக்கு. மகா கும்பமேளான்றது இந்துக்களின் சமயத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுது. இது 18வது செக்டரில் தீ விபத்து ஏற்பட்டது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்பவே அந்த இடத்துக்கு போகிறவங்க பல விதமான நெரிச்சலுக்குள்ளேயும் உள்ளாகி இருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.